Hi students, last video நம்ம circulatory system பத்தின ஒரு introduction பார்த்தோம். அதோட continuation தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். That is cardiac cycle அப்படிங்கிறது. Cardiac cycle அப்படிங்கிறது heart எப்படி work பண்ணுது, how the heart is functioning. The heart ஓட function வந்து பாத்தீங்கன்னா there are some sequential events இருக்கும். Okay, in fact 4 event joint diastole, atrial systole, ventricular systole and ventricular diastole. So what is the meaning of systole and diastole, sir? Systole na contraction, okay, contraction of muscles, okay, cardiac muscle contract ஆவறது தான் நம்ம systole னு சொல்றோம். Diastole அப்படிங்கிறது relaxation, okay. So இந்த constant diastole systole, okay, இந்த effectனால தான், okay, blood என்ன ஆயிட்டு இருக்கு, circulate ஆயிட்டே இருக்கு. Okay, blood has to be circulated throughout our body because you know blood circulation இல்ல அப்படினா செல்ஸ்க்கு கான்ஸ்டன்ட்டா ஆக்ஸிஜன் கிடைக்காது, நியூட்ரியன்ட் கிடைக்காது, தென் வேஸ்ட் ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ பிளட் வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா பிளட்டை யாராவது பிடிச்சி பம்ப் பண்ணிகிட்டே இருக்கணும். த டிரைவிங் ஃபோர்ஸ் ஆஃப் தி பிளட் சர்க்குலேஷன் இஸ் பம்பிங் ஆக்ஷன் ஆஃப் ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹார்ட் ஹேஸ் டு பம்ப், ஓகே, அது பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பிளட், ஓகே. ஸோ இப்போ நமக்கு எல்லாமே தெரியும், இட் இஸ் 4 சேம்பர்ஸ், ஓகே. ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் 4 சேம்பர் இருக்கும், ரைட் ஆரிக்கல், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் ஆரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஸோ அதெல்லாம் நம்ம லாஸ்ட் வீடியோலேயே டிஸ்கஸ் பண்ணுவோம். எப்படி சார் இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது? எஸ், இம்பல்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். So for the contraction and relaxation, contract ஆகணும் அப்படின்னா impulse very very important. Okay, இந்த impulse வந்து வெளியிலேருந்து வரல. For example, இப்போ skeletal muscle contract ஆகணும் அப்படின்னா central nervous system impulse வரணும். பட் இந்த cardiac muscle contract ஆகணும், human ஓட heart நம்ம myogenic அப்படின்னு நம்ம படிச்சுட்டு இருக்கோம். Because without stimuli, intrinsically it can able to stimulate the impulse because of the presence of nodal tissue. ஸோ அது நமக்கு நல்லாவே தெரியும். SA நோட் இருக்கு, AB நோட் இருக்கு, ஏவி பண்டல் இருக்கு, பர்கெஞ்சி ஃபைபர்ஸ் இருக்கு. ஸோ இவங்க வந்து இம்பல்ஸை கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க, கண்டக்டும் பண்ணுவாங்க ஃபார் த கண்ட்ராக்ஷன் ஆஃப் கார்டியாக் மசில்ஸ். ஓகே, ஸோ இனிஷியலாக இந்த ஹார்ட்டோட அந்த 4 சேம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்கும். அந்த ஸ்டேஜ் தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஜாயிண்ட் டயஸ்டோல் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஜாயிண்ட் டயஸ்டோல்னா ஆல் த சேம்பர்ஸ் இன் தி ஹார்ட் ஆர் இன் தி ரிலாக்ஸ்டு ஸ்டேட். ஓகே, ஸோ இப்போ பிளட் என்ன ஆகும் அப்படின்னா வீனகேவா வழியாக ரைட் சைட் ரைட் ஏட்ரியாவில் கொட்டி ரைட் ஏட்ரியாலேருந்து வென்ட்ரிக்கிளுக்கு போயிட்டு இருக்கும், ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு. அதே மாதிரி லெஃப்ட் சைட் பல்மனரி வெயின்லேருந்து ஏட்ரியா வழியாக பிளட்டு வென்ட்ரிக்கிளுக்கு போயிட்டு இருக்கும். ஓகே, போயிட்டு தான் இருக்கும். பை த டைம் ட்ரைகாஸ்பிட் பைகாஸ்பிட் வால் ஓப்பனில் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, போயிட்டே இருக்கு பிளட் ஃபில் ஆகிட்டே இருக்கு. அண்ட் இப்போ என்ன ஆகணும் அப்படின்னா ரிலாக்ஸ்டாக இருக்கா, எல்லா சேம்பர்ஸ் எப்படி இருக்குது, ரிலாக்ஸ்டாக இருக்குது. பிளட் வந்து ரைட் சைடு வந்து ரைட் ஏட்ரியா வழியாக வீனகேவாலேருந்து ரைட் ஏட்ரியா வழியாக வென்ட்ரிக்கிளுக்கு போயிட்டு இருக்கு. லெஃப்ட் சைடு வந்து பல்மனரி வெயின்லேருந்து லெஃப்ட் ஏட்ரியா வழியாக லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு பிளட் போயிட்டு இருக்கு. இப்போ இம்பல்ஸ், ஸோ இப்போ ஏட்ரியா கண்ட்ராக்ட் ஆகணும், பிகாஸ் எல்லா சேம்பரும் எப்படி இருக்குங்கிறாங்க, ரிலாக்ஸ்டாக இருக்குங்கிறாங்க. இப்போ ஏட்ரியா மட்டும் கண்ட்ராக்ட் ஆக போகுது, ஏட்ரியா மட்டும் கண்ட்ராக்ட் ஆக போகுது அப்படின்னா இட் நீட்ஸ் இம்பல்ஸ். இந்த இம்பல்ஸ் யார் ஜென்ரேட் பண்ணுவா, SA நோட் ஜென்ரேட் பண்ணிடும். Okay, so that is the specialty of SA node. Nodal tissue oda specialty adha. Okay, without any stimuli, intrinsically it can able to produce the impulse. Okay, so இப்போ impulse வந்தோடனே கரண்ட் வச்சுக்கோங்களேன், எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் வச்சுக்கோங்களேன். ஓகேயா, ஸோ கரண்ட் வந்தோடனே என்ன ஆகும், எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் அங்கே கிரியேட் ஆனோடனே ஏட்ரியா கண்ட்ராக்ட் ஆகும். அப்போ ஏட்ரியா கண்ட்ராக்ட் ஆகிற அந்த ஸ்டேஜ் தான் என்னன்னு சொல்றாங்க, ஏட்ரியல் சிஸ்டோல், கண்ட்ராக்ஷன் ஆஃப் ஏட்ரியா. ஓகே, ஸோ இப்போ ஏட்ரியா கண்ட்ராக்ட் ஆகும்போது ஆல்ரெடி பிளட் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு, ஏட்ரியா வழியாக வென்ட்ரிக்கிளுக்கு போயிட்டு இருக்கு. இப்போ இந்த கண்ட்ராக்ஷன் ஆஃப் ஏட்ரியா நடக்கும் பொழுது மோர் அமௌண்ட் ஆஃப் பிளட் இஸ் ரஷ்ட் இன் டு தி வென்ட்ரிக்கல். எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாகும் சார் அப்படின்னா ஆல்ரெடி போகிற பிளட்டை விட 30% இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, பிகாஸ் ஆஃப் த கண்ட்ராக்ஷன் ஆஃப் ஏட்ரியா. ஸோ பிளட் எல்லாம் ரஷ்ட் இன் டு தி வென்ட்ரிக்கல். ஓகே, ஸோ ஏட்ரியா கண்ட்ராக்ஷன். Clear? So that is the second stage. Okay, joint diastole followed by atrial systole. Then blood வந்து இப்போ எங்கே ஃபில் ஆயிருக்கு அப்படின்னா வென்ட்ரிகல்ஸ் ஃபுல்லாக ஃபில் ஆயிடுச்சு. அப்போ பிளட்டோட ப்ரெஷர் வந்து வென்ட்ரிகளோட வால்ஸில் வந்து புஷ் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ஏட்ரியா கண்ட்ராக்ட் ஆயிடுச்சு, இம்பல்ஸ் SA நோட் கிரியேட் பண்ணிடுச்சு. அந்த இம்பல்ஸை அப்படியே AB நோட் வழியாக வென்ட்ரிகளுக்கு ஃபுல்லாக என்ன ஆக போகுது, AB பண்டில் வழியாக பாஸ் ஆக போகுது. That is the, again and again I am telling, that is the importance of nodal tissue. So it can able to create the impulse and it can able to conduct the impulse. So அப்போ அந்த SA நோடில் கிரியேட் ஆன அந்த இம்பல்ஸ் AB நோடு வழியாக AB பண்டில் வழியாக வென்ட்ரிக்கிளுக்கு போயிடுச்சு. அப்போ வென்ட்ரிக்கிளுக்கு இம்பல்ஸ் கிடைச்சோன்னே ஓகே, இப்போ வென்ட்ரிக்கிள் என்ன ஆக போகுது, கண்ட்ராக்ட் ஆக போகுது, வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். ஸோ தட் இஸ் கண்ட்ராக்ஷன் ஆஃப் வென்ட்ரிக்கிள்.
அப்போ வென்ட்ரிக்கிள் கண்ட்ராக்ட் ஆகும் பொழுது பிளட் ஓகே ரைட் வென்ட்ரிக்கிள் இருக்கிற பிளட் பல்மனரி ஆர்டரி வழியாக வெளியில் போகணும். ஓகே, அதே சம் டைம் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ல இருக்கிற பிளட் அயோட்டா வழியாக வெளியில் போகணும். சர்க்குலேட்டரி பாத்வேஸ்குள்ள போயிடும். ஓகேவா, தட் இஸ் ஹார்ட் விட்டு பிளட் வெளியில் போயிடுச்சு. வென்ட்ரிக்கிள் கண்ட்ராக்ட் ஆகும்போது பிளட் ஓகே ஹார்ட் விட்டு வெளியில் போயிடுச்சு. தட் இஸ் அகெயின் ஐ எம் டெல்லிங், ரைட் வென்ட்ரிக்கிள் இருக்கிற பிளட் ஓகே பல்மனரி ஆர்டரி வழியாக லங்ஸுக்கு போயிடும், சர்க்குலேட்டரி பாத்வே. ஸோ தட் இஸ் ஓகே லங்ஸுக்கு போயிடுச்சு. லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் இருக்கிற பிளட் ஓகே அயோட்டா வழியா ரெஸ்ட் ஆஃப் த பாடிக்கு போயிடும். ஓகே, ஸோ அப்போ தட் இஸ் வாட் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல், பிளட் வெளியில போயிடுச்சு. அப்போ அந்த ஏட்ரியல் சிஸ்டோலா இருக்கும் பொழுது ட்ரைகஸ்பிட் வால்வ் அண்ட் பைகஸ்பிட் வால்வ் க்ளோஸ் ஆயிடணும். பிகாஸ் பிளட் திரும்ப ஏட்ரியாவுக்கு போகக்கூடாது, ரிவர்ஸ்ல ஃப்ளோ ஆகக்கூடாது. ஸோ அப்போ ட்ரைகஸ்பிட் வால்வ் பைகஸ்பிட் வால்வ் என்ன ஆயிருது, க்ளோஸ் ஆயிருது. செமிலூனார் வால்வ் ஆட்டோமேட்டிக்கலாக என்ன ஆயிரும், ப்ரெஷர்னால ஓப்பன் ஆயிருது. ஓகே, ஸோ பிளட் ஹார்ட் விட்டு வெளியில் போயிடுச்சு. இப்போ இந்த வென்ட்ரிக்கல் சிஸ்டோல் இஸ் மேட்சஸ் வித் ஏட்ரியல் டயஸ்டோல். கிளியர் சார்? இங்கே நீங்கள் கூட யோசிக்கலாம், என்ன சார் இங்கே ஏட்ரியா டயஸ்டோலை பற்றி இங்கே சொல்லவே இல்லைன்னா, அது வந்து இட் இஸ் லேப்ஸ் வித் வாட், மேட்சஸ் வித் வாட், வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். வென்ட்ரிக்கல் சிஸ்டோலாக இருக்கும் பொழுது ஏட்ரியா டயஸ்டோலுக்கு போயிடும். ஓகே, ஸோ இப்போ பிளட் வெளில போயிடுச்சுங்களா, அவ்வளோதான். இப்போ இம்பல்ஸ் தீர்ந்து போயிடும். இம்பல்ஸ் ஓகே அது என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லாகவே அது முடிஞ்சிருச்சு, அந்த இம்பல்ஸ் க்ளோஸ். அப்போ இம்பல்ஸ் தீர்ந்து போச்சு அப்படின்னா வென்ட்ரிக்கிள் என்ன ஆக ஆரம்பிக்கும், ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தட் இஸ் வாட் வென்ட்ரிகுலர் டயஸ்டோல். வென்ட்ரிக்கிள் ரிலாக்ஸ் ஆகும்போது ப்ரெஷர் கம்மியாயிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி செமிலூனார் வால்வ் என்ன ஆயிரும், க்ளோஸ் ஆயிரும். செமிலூனார் வால்வ் என்ன ஆயிரும், க்ளோஸ் ஆயிரும். ஸோ வென்ட்ரிக்கிள் டயஸ்டோல் வந்துருச்சு அப்படின்னாலே இமீடியட்லாம் அது எந்த கண்டிஷனுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். அகைன் இந்த சைக்கிள், அகைன் இந்த ஈவெண்ட் வந்து திருப்பி நடக்க போகுது. அகைன் ஜாயிண்ட் டயஸ்டோலுக்கு போயிடுச்சு. தென் ஜாயிண்ட் டயஸ்டோல் முடிஞ்ச உடனே இமீடியட்டாக அடுத்து இன்னொரு இம்பல்ஸ் கிரியேட் ஆகும். சி இம்பல்ஸ் எவ்வளோ இம்பல்ஸ் கிரியேட் ஆகும்னு நமக்கு நல்லாவே தெரியும். 72 இம்பல்ஸை வந்து யாரால கிரியேட் பண்ண முடியும், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இம்பல்சஸ் கேன் பி ஜெனரேட்டட் பை SA நோட் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். பிகாஸ் SA நோட் தான் பேஸ் மேக்கர். ஸோ எல்லா நோடு டிஷ்யூ இம்பல்ஸ் கிரியேட் பண்ணும், பட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இம்பல்சஸ் ஆர் ஜெனரேட்டட் பை SA நோட். ஸோ அப்போ இந்த ஈவெண்ட்ஸ் இது ஒரு சைக்கிள். இந்த ஈவெண்ட் அகைன் நடக்க ஆரம்பிச்சிடும். அகைன் நியூவாக ஒரு இம்பல்ஸ் வந்தோடனே அகைன் ஏட்ரியா என்ன ஆரம்பிக்கும், கண்ட்ராக்ட் ஆக முடியும். ஸோ தட் இஸ் ஏட்ரியல் சிஸ்டோல். அப்போ ட்ரைகஸ்பிட் வால்வ் பைகஸ்பிட் வால்வ் ஓப்பன் ஆகி பிளட் ரஷ் இன்டு தி வென்ட்ரிக்கிள். அகைன் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல், தென் வென்ட்ரிகுலர் டயஸ்டோல். ஸோ திஸ் சைக்கிள் ஓகே 72 டைம்ஸ் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். பிகாஸ் தட் மச் நம்பர் ஆஃப் இம்பல்சஸ் ஜெனரேட்டட் பை SA நோட். ஓகே, ஸோ இதுலேயே இந்த வால்வோட பொசிஷனை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஏட்ரியல் சிஸ்டோலாக இருக்கும்போது ட்ரைகஸ்பிட் வால்வ் பைகஸ்பிட் வால்வ் ஆப்வியஸ்லி ஓப்பன் ஆயிருச்சு. பை த டைம் அது செமிலூனார் வால்வ் க்ளோஸ்டாக இருக்கும். வென்ட்ரிக்கல் சிஸ்டோலாக இருக்கும்பொழுது ட்ரைகஸ்பிட் பைகஸ்பிட் வால்வ் க்ளோஸ்ட் ஆயிரும், தென் செமிலூனார் வால்வ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, தென் வென்ட்ரிக்கல் டயஸ்டால் ஆகும்பொழுது ப்ரெஷர் கம்மியானதுனால செமிலூனார் வால்வ் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, தென் வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் முடிஞ்சோடனே அடுத்து என்னது, ஜாயிண்ட் டயஸ்டோல், ஏட்ரியல் சிஸ்டோல். அப்போ எந்த வால்வ் ஓப்பன் ஆயிரும், ட்ரைகஸ்பிட் பைகஸ்பிட் வால்வ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த வால்வ்ஸோட பொசிஷன் நீங்கள் இதிலேயே பார்த்துக்கலாம். ஸோ இதிலே வந்து நம்ம இசிஜி பார்த்துடலாம். ஓகே, அதாவது இசிஜி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஹார்ட்டோட ஃபங்க்ஷனை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த இசிஜி அப்படிங்கிறது ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் த எலக்ட்ரிக்கல் potential that is created in the heart. ஓகே, நம்ம ஹார்ட்ல அந்த ப்ரொடியூஸ் ஆகிற அந்த எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியலை மெஷர் பண்ண முடியும். ஓகே, ஸோ மெஷர் பண்ணி அது ஒரு கிராஃபாக கன்வெர்ட் பண்ணுறது தான் அந்த டிவைஸோட ஜாப். ஓகே, எலக்ட்ரோகார்டியோகிராம். ஸோ இட் மானிட்டர்ஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் அது மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, வெதர் ஹார்ட் வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத ஒரு ஸ்டாண்டர்ட் இசிஜி கிராஃப் ஒன்று இருக்கும், நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். அதில் சில வேவ்ஸ்லாம் இருக்கும், PQRST. ஸோ இந்த வேவ்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது நார்மல், இது ஒரு ஸ்டாண்டர்ட் கிராஃப். இந்த ஸ்டாண்டர்ட் கிராஃபை வச்சு ஓகே வெதர் ஒரு பர்டிகுலர் பர்சனோட ஹார்ட் ப்ராப்பராக ஒர்க் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத டயக்னைஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம பாடியில் வந்து எலக்ட்ரோட்ஸை கனெக்ட் பண்ணிடுவாங்க. மல்டிபிள் எலக்ட்ரோட்ஸ் ஆர் கனெக்டட் டு அவர் பாடி. ஏன்னா பிகாஸ் எலக்ட்ரோட் தானே கரண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணும். ஓகே, ஸோ நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியலை நம்ம ஒரு கிராஃபாக கன்வெர்ட் பண்ணுறது தான் இசிஜியோட ஜாப். ஓகே, ஸோ இப்போ எலக்ட்ரோட்ஸ் எத்தனை எலக்ட்ரோட் கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா மல்டிபிள் எலக்ட்ரோட்ஸ். பட் புக்கில் வந்து ஸ்பெசிஃபிக்காக போத் ரிஸ்ட், ரெண்டு ரிஸ்ட்லையும் ஒவ்வொரு எலக்ட்ரோட் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஆங்கிளில் ஒரு எலக்ட்ரோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அந்த மிஷினோட நம்ம பாடியை எலக்ட்ரோட் மூலியமாக கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ ஏதாவது எலக்ட்ரிக்கல் சேஞ்ச் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அது அந்த கிராஃபில் வரும்.
ஃபார் எக்ஸாம்பிள் P wave எதனால கிடைக்குது சார் அப்படின்னா P wave வந்து இட் denotes the depolarization of both atria. Atria depolarize ஆகுறதுனால கிடைக்கிற வேவ் தான் என்னது P wave. ஸோ இப்போ depolarization of atria அப்படின்னா என்ன அர்த்தம்? Atrial systole, contraction of atria அப்படின்னு அர்த்தம். Depolarize ஆயிடுச்சு அப்படின்னா மசில் கண்ட்ராக்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ தட் மசில் கண்ட்ராக்ஷன், ஓகே, மசில் கண்ட்ராக்ஷன் ஆகும்னா டீபோலரைசேஷன் ஆகும். ஸோ இப்போ டீபோலரைசேஷன் ஆயிருக்கு அப்படின்னா சிக்னல் இம்பல்ஸ் கிடைச்சிச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இம்பல்ஸ் ஜெனரேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ மசில் என்ன ஆகும்? கண்ட்ராக்ட் ஆகும். ஸோ டீபோலரைசேஷன் ஆஃப் போத் ஏட்ரியா, ஸோ தட் இஸ் வாட் ஏட்ரியல் சிஸ்டோல். ஓகே, ஆர் கண்ட்ராக்ஷன் ஆஃப் ஏட்ரியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ பி வேவ் எதை டினோட் பண்ணுது? ஏட்ரியா கண்ட்ராக்ட் ஆகிறத டினோட் பண்ணுது. தென் Q or S, மூணு காம்ப்ளெக்ஸ். Q or S காம்ப்ளெக்ஸ்னாலே மோர் தென் ஒன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த Q or S காம்ப்ளெக்ஸ் எதை டினோட் பண்ணுது சார் அப்படின்னா டீபோலரைசேஷன் ஆஃப் வென்ட்ரிக்கல், வென்ட்ரிக்கல் டீபோலரைசேஷனை குறிக்குது. ஓகே, ஸோ வென்ட்ரிக்கல் டீபோலரைஸ் ஆயிருக்குன்னா என்ன அர்த்தம்? வென்ட்ரிக்கல் கண்ட்ராக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ Q or S காம்ப்ளெக்ஸ் denotes the contraction of ventricle. Then T wave repolarization. Repolarization means what? I mean, it getting back to its normal stage அப்படின்னு அர்த்தம். இம்பல்ஸ் தீர்ந்து போச்சு, அப்போ ரீபோலரைஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ ரீபோலரைசேஷன் ஆஃப் வென்ட்ரிக்கல். ஸோ டி வேவ் ரெப்ரசன்ஸ் வாட்? ரீபோலரைசேஷன் ஆஃப் வென்ட்ரிக்கல். ரீபோலரைஸ் ஆகுது அப்படின்னா மசில் ரிலாக்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ வென்ட்ரிக்கல் ரீபோலரைசேஷன் அப்படின்னா வென்ட்ரிக்கல் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இசிஜி the P, Q or S, T. ஸோ அந்த ஒவ்வொரு வேவும் ஒவ்வொரு ஈவெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. P wave represents the atrial systole, Q or S complex represents the ventricular systole, and T wave represents the ventricular diastole. நீட்டில் ரொம்ப சிம்பிளாக கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னா Q or S complex represents அப்படின்னு கேட்பாங்க. ஆப்ஷனில் என்ன இருக்கும்? Depolarization of ventricle அப்படின்னு இருக்கும். ஓகே, லாஸ்ட் நீட்டில் கேட்டாங்க Q or S complex எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு கேட்பாங்க. இல்லை மேட்சாக கொடுத்துருவாங்க. ஒரு பக்கம் வந்து P wave, Q or S, T, இந்த பக்கம் இந்த ஆப்ஷன்ஸை மாற்றி மாற்றி கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் கார்டியாக் சைக்கிள். As I said, this cycle, okay, these are the four major events. This is repeatedly occurs. How many times it occurs? 72 times. Why? Because 72 nerve impulses are created by SA node. Maximum number of nerve impulses are created by SA node. Okay, அப்படிங்கிறது நமக்கு தெரியும். Because SA node is the pacemaker of heart. ஒரு நிமிஷத்துக்கு அவ்வளோ இம்பல்ஸ் கிரியேட் ஆகுது. ஸோ ஒரு நிமிஷத்துக்கு இந்த சைக்கிள் எத்தனை தடவை நடக்குது? 72 டைம்ஸ் நடக்குது. ஸோ இந்த கார்டியாக் சைக்கிள், ஸோ இதுலேருந்து நம்ம என்னன்னா இப்போ பிளட் வெளியில் போதா இல்லையா, ஹார்ட் விட்டு வெளில போதா இல்லையா, ஸோ அதுதான் கார்டியாக் அவுட்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவு த கார்டியாக் அவுட்புட் இஸ் கால்குலேட்டட் வில் சி. திஸ் இஸ் கார்டியாக் அவுட்புட். ஓகே, ஸோ வாட் இஸ் கார்டியாக் அவுட்புட் அப்படின்னா அவுட்புட்னா வெளியில் போகிறது. ஓகே, ஹார்ட் அவுட்டு எவ்வளோ பிளட் வெளில போகுது ஒரு நிமிஷத்துக்கு, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஹார்ட் அவுட் வெளில போகுதுன்னா வென்ட்ரிக்கிள் அவுட்டு எவ்வளோ பிளட் வெளில போகுது. ஸோ அதான் இங்கிலீஷில் சொல்லியிருக்காங்க volume of blood pumped out by each ventricle per minute. ஓகே, ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ பிளட் வெளில போகுது. அது வந்து ஒரு ஃபார்முலா, அதுக்கு சில டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. கார்டியாக் அவுட்புட் எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரோக் வால்யூம் மல்டிப்ளைட் பை நம்பர் ஆஃப் ஹார்ட் பீட்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஹார்ட் பீட்ஸ் பர் மினிட் நமக்கு தெரியும். நம்பர் ஆஃப் ஹார்ட் பீட்ஸ் பர் மினிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே நமக்கு அது வந்து 72 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, பிகாஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இம்பல்ஸ் வந்து யார் கிரியேட் பண்ணுறா? SA நோட் தான். 72, 75 அந்த ஆவரேஜ் பண்ணால் 72 ஹார்ட் பீட்ஸ் பர் மினிட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ ஸ்ட்ரோக் வால்யூம், வாட் இஸ் ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படின்னா இதே டெஃபினேஷன் தான் பட் பர் சைக்கிள். கிளியர்? ஸோ வாட் இஸ் ஸ்ட்ரோக் வால்யூம்? த வால்யூம் ஆஃப் பிளட் பம்ப்ட் அவுட் பை ஈச் வென்ட்ரிக்கிள் பர் சைக்கிள். ஒரு சைக்கிளுக்கு எவ்வளோ பிளட் வெளில போகுது? ஒரு சைக்கிளுக்கு 70 ml வெளியில் போகுது அப்படின்னு மெஷர் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதாவது அயோட்டாவுக்கு போகிற பிளட்டாக இருக்கலாம், இல்லை பல்மனரி ஆர்ட்ரிக்கு போகிற பிளட்டாக இருக்கலாம். ஸோ வென்ட்ரிக்கிள்லேருந்து அப்படி தானே, ஓகே, லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்லேருந்து அயோட்டாக்கு தானே போகுது. ஸோ அந்த பிளட் 70 ml. அதே மாதிரி ரைட் வென்ட்ரிக்கிள்லேருந்து பிளட் எங்கே போகுது? பல்மனரி ஆர்ட்ரிக்கு போகுது. ஸோ அந்த பிளட்டோட வால்யூம் 70 ml பர் சைக்கிள். ஓகே, ஸோ அது பர் சைக்கிள் எவ்வளோ அப்படின்னா 70 ml. அண்ட் ஹார்ட் பீட் மல்டிப்ளைட் பை ஹார்ட் பீட், நம்பர் ஆஃப் ஹார்ட் பீட்ஸ் ஆவரேஜாக 72. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 5 liters. ஓகே, 5040 வரும். தட் அப்ராக்சிமேட்லி கார்டியாக் அவுட்புட் எவ்வளோ? 5 liter. Okay, so what is cardiac output? The volume of blood pumped out by each ventricle per minute. Okay, it is calculated by stroke volume multiplied by what? Number of heartbeat. Stroke volume நமக்கு தெரியும் 70 ml into number of heartbeats. Okay, that is 5040 ml. Approximately 5 liters. So that is what cardiac output. Cardiac output ல இருந்து நிறைய தடவை क्वेश्चंस வந்திருக்கு. Okay,
என்ன பண்ணுவாங்க, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 டேட்டா. அப்போ கார்டியாக் அவுட்புட் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸ்ட்ரோக் வால்யூம் மல்டிப்ளை பை ஹார்ட் பீட். இப்போ என்ன பண்ணுவாங்க, கார்டியாக் அவுட்புட்டை கொடுத்துருவாங்க, ஸ்ட்ரோக் வால்யூம் கொடுத்துருவாங்க, ஹார்ட் பீட் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இல்லைன்னா கார்டியாக் அவுட்புட்டை கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் ஹார்ட் பீட்டை கொடுத்துட்டு ஸ்ட்ரோக் வால்யூம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. எப்படி வேணாலும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ இதுலேருந்து ஒரு நிறைய தடவை வருது. நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் அந்த கொஸ்டின் உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி வந்து இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்துருக்கு அப்படிங்கிறது. ஓகே, ஸோ திஸ் இஸ் கார்டியாக் அவுட்புட். ரெகுலேஷன் ஆஃப் கார்டியாக் ஆக்டிவிட்டி. சார் ஹார்ட்டோட நார்மல் ரேட், நார்மல் ஆக்டிவிட்டியை வந்து ஹார்ட்டே தானே சார் ரெகுலேட் பண்ணிக்குது. இட் இஸ் ஆட்டோ ரெகுலேட்டட் தானே? எஸ், இட் இஸ் ஆட்டோ ரெகுலேட்டட் பிகாஸ் இட் கேன் ஏபிள் டு ஜெனரேட் இட்ஸ் ஓன் இம்பல்ஸ். இப்போ ஸ்கெலிட்டல் மசிலுக்கு வந்து இம்பல்ஸ் வந்து சிஎன்எஸ்லேருந்து வரணும். பட் ஹார்ட் கார்டியாக் மசிலோட கண்ட்ராக்ஷனுக்கு இம்பல்ஸ் வெளியிலேருந்து வரல, அதுவே ஜெனரேட் பண்ணிக்குது. ஸோ தட்ஸ் வை ஹியூமன் ஹார்ட்டை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், மயோஜெனிக்னு சொல்கிறோம். பட் ஹவவர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நார்மல் ஆக்டிவிட்டிக்கு இது ஓகே. இப்போ நம்ம நார்மலாக உட்காந்துருக்கோம், படுத்துருக்கோம் அப்படின்னா, ஒரு ரெஸ்ட்டில் இருக்கோம் அப்படின்னா 72 டைம்ஸ் ஹார்ட் பீட் பண்ணால் போதும். நார்மலாக அந்த சைக்கிள் 72 டைம்ஸ் நடந்தால் போதும். எஸ்ஐனோட 72 இம்பல்ஸ் தான் கிரியேட் பண்ணும். ஸோ 72 டைம்ஸ் அந்த ஈவெண்ட்டு நடக்கும். பட் சப்போஸ் நம்ம வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாக்கிங்கோ ஜாகிங்கோ பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகணும். ஏன்னா பாடியில் இருக்க எல்லா செல்லும் வேலை செய்யுது, முக்கியமாக மசில்ஸு, ஸ்கெலிட்டல் மசில் தான் ஒர்க் பண்ணுது. ஸோ இப்போ எல்லா செல்லுக்கும் கான்ஸ்டண்ட்டாக நியூட்ரியன்ட்டையும் ஆக்சிஜனையும் சப்ளை பண்ணணும். ஸோ அப்போ சர்க்குலேஷன் என்ன ஆகணும், இன்க்ரீஸ் ஆகணும். சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகணும், பிளட்டோட சர்க்குலேட்டரி ரேட் இன்க்ரீஸ் ஆகணும்னா ஹார்ட்டோட அந்த கண்ட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இதை ரெகுலேட் பண்ணுறது யாரோட வேலை அப்படின்னா மெடுலா ஆப்லங்கேட்டா. ஓகே, ஸோ மெடுலா ஆப்லங்கேட்டா எங்கே இருக்குது சார்னா பிரெயின், ஹின் பிரெயினில் மெடுலா ஆப்லங்கேட்டா கேன் மாடரேட் தி கார்டியாக் ஆக்டிவிட்டி. ஓகே, த்ரூ ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம். ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம் மூலியமாக தான் வந்து ஹார்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுது, ஓகே, ரெகுலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது நர்வ்ஸ் தான். அதில் 2 டிவிஷன் இருக்குது, சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் அண்ட் பாராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ். சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இட் இன்க்ரீசஸ் தி ஹார்ட் ரேட், ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண வைக்கும். ஸோ தட் மீன்ஸ் மோர் நம்பர் ஆஃப் இம்பல்ஸ் நீ ப்ரொடியூஸ் பண்ணு அப்படின்னு எஸ்ஐ நோடுக்கு தகவல் கொடுக்கும். ஓகே, ஸோ மெடுலா ஆப்லங்கேட்டா, ஓகே, சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் மூலியமா இன்க்ரீசஸ் தி ஹார்ட் ரேட். ஓகே, sympathetic nervous system is a part of ANS and medulla oblongata through parasympathetic nervous system, okay, it decreases the heart rate. ஓகே, இப்போ நான் எல்லாம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் முடிச்சாச்சு, அகைன் நார்மலுக்கு வந்தாச்சு அப்படின்னா அகைன் இம்பல்ஸ் என்ன ஆகிடலாம், குறைஞ்சிடலாம் இந்த சென்ஸ் நார்மலுக்கு வந்துடலாம். 100 இம்பல்ஸ் தேவையில்லை, 72 போதும் அப்படின்னு ஹார்ட் ரேட் என்ன பண்ண சொல்லலாம், குறைக்க சொல்லலாம். ஸோ மெடுலா ஆப்லங்கேட்டா த்ரூ பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் டிக்ரீசஸ் தி ஹார்ட். ஓகே, ஹார்ட் ரேட் அதிகமானா, ஓகே, ஹார்ட் ரேட் அதிகமாகும். அட் த சேம் டைம் அப்போ என்ன ஆகும், நம்மளுடைய கார்டியாக் அவுட்புட் என்ன ஆகும், அதிகமாகும். ஸோ அப்போ பிளட்டு ஃபாஸ்ட்டாக, கார்டியாக் அவுட்புட் அதிகமான பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிடும் இல்லையா. ஸோ அப்போ பிளட் இன்னும் ஃபாஸ்ட்டாக சர்க்குலேட் ஆகும். ஓகே, அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் மெடுலா ஆப்லங்கேட்டா adrenal medullary hormones, epinephrine, norepinephrine, these 2 hormones also increases the heart rate. Heart rate increase ஆச்சு அப்படின்னா ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும், ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கார்டியாக் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி பிளட் ப்ரெஷர் அதிகமாகும், பிளட் நல்லா வேகமாக சர்க்குலேட் ஆகும். ஸோ திஸ் இஸ் வாட் ரெகுலேஷன் ஆஃப் கார்டியாக் ஆக்டிவிட்டி.